ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 50,000 வருடங்களுக்கு முன்பு பல மிகப்பெரிய உயிரினங்கள் மனிதர்களால் இப்படித்தான் அழிந்ததாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நமது பூமி மனிதர்களுக்கு மட்டுமே உரியது அல்ல. இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பூமியில் குறிப்பிடத்தக்க பங்கு உள்ளது. வரலாறு முழுவதும் பல்வேறு விலங்குகளின் விரைவான அழிவிற்கான காரணம் பெரும்பாலும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக கருதப்படுகிறது. ஆனால் ஒரு புதிய ரிசர்ச் மனித அழுத்தங்களே இந்த அழிவுக்கு முக்கிய காரணம் என்று கூறுகிறது. சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது கிரகம் பூமியில் 57 மெகா ஹெர்பிவோர்ஸ் இருந்தது. இப்போது அவற்றில் 11 மட்டுமே உயிருடன் உள்ளன. இதன் அழிவு விகிதம் 81% ஆகும். மெகா ஹெர்பிவோர்ஸ் என்பது 1000 கிலோவுக்கு மேல் எடையுள்ள பெரிய தாவர உண்ணிகளாகும். இந்த மெகா ஹெர்பிவோர்கள் பூமியின் செயல்பாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதாக அங்கீகரிக்கப்பட்டவை. குவாட்டர்னரி காலத்தின் பிற்பகுதியில் மனித வேட்டையாடும் நடவடிக்கைகளால் நூற்றுக்கணக்கான பாலூட்டி இனங்கள் காணாமல் போயின. இந்த காலகட்டத்தில் மற்ற இனங்கள் பெரும் அழிவையே சந்தித்தன. இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பில் இந்த மனித தலையீடு 160க்கும் மேற்பட்ட வகையான விலங்குகள் மற்றும் பல மெகா பவுனாக்களின் அழிவுக்கு காரணமாகும். இந்த மெகா பவுனாக்கள் தாவர வடிவங்களை வடிவமைப்பதற்கும் சில கடின மர வகைகளின் விதைகளை சிதறடிப்பதற்கும் காரணமாக இருந்தன. எக்கலாஜிக்கல் டைனமிக்ஸ் இன் எ நாவல் பயோஸ்பர் நடத்திய இந்த ரிசர்ச்சில் சில புள்ளிகளின் அடிப்படையில் அவர்களின் ஆய்வை அடிப்படையாக கொண்டது. அவற்றில் ஒன்று, இந்த பேரழிவு என்பது ஒரு உலகளாவிய நிகழ்வு, ஒரு பகுதி அல்லது காலநிலைக்கு மட்டுமே உரியதல்ல. இரண்டாவதாக, இந்த பேரழிவுகள் அளவை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பெரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனங்கள் மட்டுமே அழிந்து போகின்றன, சிறிய விலங்குகளுக்கு நீட்டிக்கப்படவில்லை. இந்த உண்மைகள் இந்த உலகளாவிய நிகழ்வின் ஓம் சாம்பியன்ஸின் பரவல் மற்றும் கலாச்சார பரிமாணங்களுடன் தொடர்பை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த அழிவுகள் பிளீஸ்டோனிஸ் காலத்திலும் நிகழ்ந்தன, காலநிலை மாற்றத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டன. இந்த இழப்புகள் இன்றைய காலத்திலுமே ஈடு செய்யப்படவில்லை. விலங்குகளுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவில் மக்கள் இறுதியாக சிறப்பு கவனம் செலுத்த தொடங்கியிருந்தாலும் பூமியின் மெகாபவுனா இன்னும் மோசமான நிலையில் உள்ளது. அனைத்து உயிருள்ள பாலூட்டிகளிலும் 47% பாதிக்கப்படக்கூடியவை அல்லது ஆபத்தில் உள்ளவை என சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12% அச்சுறுத்தலுக்கு அருகில் இருப்பதாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளன. மெகாபவுனாவின் மேலும் இழப்பு கடந்த 1000 ஆண்டுகளில் பரவலாக பதிவாகியுள்ளது. சீனாவில் யானைகளும் காண்டா மிருகங்களின் எண்ணிக்கையில் ஆழமான சரிவை கண்டுள்ளது. நீர் எருமை, ஈக்விட் மற்றும் கிப்பன் போன்ற விலங்குகள் உலக அளவில் அழிந்துவிட்டன. கடந்த காலங்களில் வேட்டையாடுதல் மிருகங்களின் அழிவுக்கு காரணமாக இருந்தது போல தற்போது மனிதர்களின் சமூக தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்த இனங்கள் அழிவதற்கு முதன்மை காரணமாக கருதப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.